முருங்கைக்கீரை பருப்பு மசியல் பண்ணலாம் வாங்க. முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் தண்ணி சேர்த்துக்கலாம். குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊற வச்ச துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பில் ஹையில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. தக்காளி பூண்டை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். வேக வச்ச பருப்பு கூட நம்ம சுத்தம் செஞ்சு வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு திரும்ப இதை நம்ம வேக விடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு விசிலுக்கு கூட வேக வச்சுக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிடலாம். இப்போது நம்ம தாளிச்சதை வேக வச்சிருக்க கீரை பருப்போடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். இந்த கீரை பருப்பு சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.